வணக்கம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது குறள். வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமாவது வேறு ஒன்றும் இல்லை. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே மற்றும் இந்த அவையின் மாண்புமிகு உறுப்பினர்களே வணக்கம். சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள் மூலம் இந்த மேன்மைமிகு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களையும் நான் முதலில் வாழ்த்த விரும்புகிறேன். 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் தொடக்க உரையாற்றுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுச்சேரி ஆட்சி பரப்பு மக்களின் வளர்ச்சிக்கு, குறிப்பாக புதுச்சேரி ஆட்சி பரப்பின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு ஒவ்வொருவரும் கடினமாக பாடுபடுவீர்கள் என நான் நம்புகிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் 2021 சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் நடத்தப்பட்டது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் பணியில் ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வாறே தேர்தலை அமைதியான முறையில் நடத்திட அரசு இயந்திரத்திற்கு ஒத்துழைப்பு அளித்த புதுச்சேரி மக்களும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் எனது பாராட்டிற்கு உரியவர்கள். புதுச்சேரி ஆட்சி பரப்பின் மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களின் தலைமையில் அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது மீண்டும் நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்ததன் மூலம் இதற்கு முன்னர் அவர் தலைமையில் இயங்கிய அரசு செயல்படுத்திய மக்கள் நல கொள்கைகளும் திட்டங்களும் மக்களை சென்றடைந்துள்ளன என்பது நிரூபணம் ஆகியுள்ளது. இந்த புதிய அரசு இவ்வாட்சி பரப்பின் வளர்ச்சி, வளம் மற்றும் மாநிலத்தின் அமைதி ஆகியவற்றில் சிறந்து விளங்க பாடுபடும் என உளமாற நம்புகிறேன். இந்தியாவில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டங்களில் கொரோனா வைரஸின் பரவல் காரணமாக, குறிப்பாக 2ஆம் அலையின் போது பெரும் அளவிலான உயிர் சேதங்கள் ஏற்பட்டதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். இந்த பெருந்தொற்றின் தாக்கம் இவ்வாட்சி பரப்பிலும் எதிரொலித்தது. எனினும் அரசு துரிதமாக செயல்பட்டு இதன் பரவலை கட்டுப்படுத்தியது. கரோனா வைரஸால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை தற்போது வெகுவாக குறைந்துள்ளது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்ற திருக்குறளுக்கு ஏற்ப பிற நோயை தன்னோய் போல் பாவித்து செயலாற்றிய மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள், காவல்துறையினர், வருவாய்த்துறை ஊழியர்கள், நகராட்சி ஊழியர்கள் மற்றும் அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கோவிட்-19 பரவலில் இருந்து இவ்வாட்சி பரப்பு மக்களை பாதுகாப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தினால் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடமாட்டங்களுக்கான தடைகளும் உடனடி நடவடிக்கைகளும் பாராட்டுக்குரியவையாகும். சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கைகளை கழுவுதல் ஆகிய பாதுகாப்பு அம்சங்களை அனைத்து குடிமக்களும் கட்டாயமாக பின்பற்றுவதுடன் இவ்வாட்சி பரப்பின் அனைத்து குடிமக்களின் நலனை உறுதிப்படுத்தும் விதமாக உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று இத்தருணத்தில் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று இத்தருணத்தில் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நிதி நிலைமையை பொறுத்தமட்டில் 2020 மற்றும் 2020 மற்றும் 21ஆம் ஆண்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கான ரூபாய் 9,000 கோடியில் ரூபாய் 8,419 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. இது வருவாய் இலக்கில் சுமார் 94 விழுக்காடு ஆகும். 2020-21ஆம் ஆண்டு நிதிநிலை ஆண்டுக்கான மொத்த ஒதுக்கீடான ரூபாய் 9,000 கோடியில் அரசு 8,342 கோடி செலவு செய்துள்ளது. இது மொத்த ஒதுக்கீட்டில் 93 விழுக்காடாகும். கோவிட்-19 தொற்று பரவல் சூழ்நிலையிலும் கணிசமான
சவாலாகவே உள்ளன. மேலும் தவிர்க்க முடியாத செலவினங்களை கிடைக்கும் வருவாய்க்கு தகுந்தவாறு சீர் செய்து கொள்ள வேண்டிய நிலையில் அரசு உள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். இவ்வாட்சி பரப்பின் மக்கள் விருப்பங்களை நிச்சயம் கருத்தில் கொண்டு சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் வாரி பெருக்கி வளப்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்த வினை என்ற திருக்குறளுக்கு ஏற்ப பொருள் வருவாயை பெருக்கி அவற்றிற்கு நேரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்கி ஒரு சிறந்த நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமர்ப்பிப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த சிறு அறிமுக உரையோடு 2020-21 ஆண்டு நிதியாண்டில் பல்வேறு துறைகளில் அரசு மேற்கொண்ட சில முக்கிய திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பற்றி கூற விளைகிறேன். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற திருக்குறளுக்கு ஏற்ப கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக தொடர்ந்து வேளாண் துறை திகழ்கிறது. வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மானிய விலையில் வேளாண் இடுபொருட்களை வழங்குதல், விவசாயிகளுக்கு பயிற்சி மற்றும் களப்பார்வை வாயிலாக வேளாண் தொழில்நுட்ப அறிவை அளித்தல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறையை இயந்திரமாக்குதல் மூலம் தீர்க்கவும், உயர் தொழில்நுட்ப இடுபொருள்களை மானிய விலையில் வழங்கிடவும், விவசாய மற்றும் தோட்டக்கலை பயிர்களின் பரப்பளவை நிலைநிறுத்துதல் போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டும் அதற்கேற்றவாறு உரிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டும் வருகின்றன. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலத்து இல்லாளின் ஊடி விடும். அதாவது, நிலத்தின் உரியவன் சென்று நிலத்தை பார்க்காது இருந்தால் நிலம் ஊடல் கொள்ளும் மனைவியைப் போல பிணங்கிவிடும் என்ற சூழல் என்ற குறளின் அர்த்தத்திற்கு ஏற்ப சூழல் ஏற்படாத வண்ணம் நிலத்தை உழுபவர்களுக்கு உறுதுணையாக பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நெல், கரும்பு, பருத்தி, மணிலா, பயிறு வகைகள், இயல் மற்றும் சிறுதானியங்களை உற்பத்தி செய்த 15,129 விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் 15,73,00,000 வழங்கப்பட்டுள்ளது. நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் காய்கறி தோட்டங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ரூபாய் 250 மதிப்பிலான காய்கறி விதைப்பைகள் ஒவ்வொரு ஆண்டும் இலவசமாக ஆடிப்பட்டம் பருவத்தில் வழங்கப்படுகின்றன. நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் மாடித் தோட்டங்கள் அமைப்பதை ஊக்கப்படுத்தும் பொருட்டு ஊக்கத்தொகையாக ரூபாய் 3000 மதிப்புள்ள காய்கறி விதைகள் மற்றும் சிறு தோட்டக்கலை உபகரணங்கள் அடங்கிய தோட்டக்கலை பைகள் 75 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படுகின்றன. காரைக்கால் பகுதியில் காய்கறி விதை சிறு பைகள் ரூபாய் 7,61,000 செலவில் 710 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நகர்ப்புற மாடி தோட்டங்கள் பைகள் ரூபாய் 11,13,000 செலவில் 385 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் 3,609 விவசாயிகள் பயனடையும் வகையில் ரூபாய் 3,22,00,000 செலவு செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தோட்டக்கலை பயிர்களுக்கான அறுவடைக்கு பிந்தைய மானியமாக புதுச்சேரி பகுதியில் உள்ள 1048 விவசாயிகளுக்கு ரூபாய் 47,92,000 மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள 145 விவசாயிகளுக்கு ரூபாய் 3,85,000 ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கிறது. தோட்டக்கலை பயிர்களுக்காக இடுபொருள் மானிய விலையில் 14,840 விவசாயிகளுக்கு ரூபாய் 1,56,00,000 செலவில் வழங்கப்பட்டன. வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தின் கீழ் 11 டிராக்டர்கள், 9 பவர் டில்லர்கள், 17 நெல் நடவு இயந்திரங்கள், 2 பாரம்பரிய வேளாண் உபகரணங்கள், மேம்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரம் 1 மற்றும் 2 களை எடுப்பான்கள் புதுச்சேரி பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டன. அதேபோல் காரைக்கால் பகுதியில் 61 விவசாயிகள் பயனடையும் வகையில் மொத்தம் 1,87,00,000 செலவு செய்யப்பட்டிருக்கிறது. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. அதாவது, மேகத்திலிருந்து மழை துளி விழாவிட்டால் பசும்புல்லின் நுனியை கூட காண முடியாது. அப்படிப்பட்ட நிலை வராமல் நீர் இருப்பை மேம்படுத்த
ஒருங்கிணைந்த நிலத்தடி நீர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியில் 134 குழாய் கிணறுகள், 109 பம்ப் செட்டுகள் மற்றும் உபகரணங்கள், நிலத்தடி நீர் குழாய்கள் மற்றும் 22 நீர்ப்பாசன தெளிப்பு கருவிகள் அமைத்திட ரூபாய் 2,31,00,000 வழங்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமரின் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விவசாய நிலம் உள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் நிதி உதவியாக ஆண்டிற்கு ரூபாய் 6,000 3 தவணைகளாக தலா 2,000 வீதம் 2018-19 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 10,696 விவசாயிகள் இதன் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள். இதற்காக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடி பண பயன் வழங்குதல் மூலமாக ரூபாய் 8,79,00,000 செலுத்தப்பட்டுள்ளது. பாரத பிரதமரின் பயிர்காப்பு திட்டத்தில் மாநில அரசு செலுத்தும் சந்தா தொகையுடன் விவசாயிகள் செலுத்த வேண்டிய சந்தா தொகையையும் சேர்த்து புதுச்சேரி அரசே செலுத்தி கூடுதல் ஆதரவுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2019-20 ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியில் 3,127 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்த 4,149 விவசாயிகளும், காரைக்கால் பகுதியில் 3,810 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்த 4,305 விவசாயிகளும் பதிவு செய்துள்ளனர். சம்பா பருவத்தில் மகசூல் இணைப்பினால் பாதிக்கப்பட்ட 8,454 விவசாயிகளுக்கு ரூபாய் 6,55,00,000 காப்பீட்டுத் தொகை வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் இவ்வாட்சிப் பரப்பின் விவசாயிகள் பாசன வசதி செய்வதற்காக உபயோகப்படுத்தும் மின் மோட்டாருக்கான இலவச மின்சாரத்திற்கு மானியமாக ரூபாய் 3,53,00,000 வழங்கப்பட்டுள்ளது. விவசாய பொருட்கள் குறைந்த விலையில் விவசாயிகள் விற்பனை செய்வதால் ஏற்படும் இழப்பை சரி செய்யும் விதமாக அரசு சந்தை தலையீட்டின் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி விவசாயிகளிடமிருந்து மத்திய அரசு நிர்ணயித்த குறுவை பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு இந்திய உணவுக் கழகம் மூலம் நெல்லை நேரடியாக கொள்முதல் செய்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பகுதியில் தட்டாஞ்சாவடி, மதகடிப்பட்டு, கன்னியக்கோயில் மற்றும் கரையாம்புத்தூரில் 4 கொள்முதல் நிலையங்களும், காரைக்கால் தென்னாங்குடியில் நவீன அரிசி ஆலை இயங்கும் இடத்திலும் உள்ளன. விவசாயிகள் கடன் பெறும் வகையில் சுமார் 14,207 கிசான் கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. 2020 மற்றும் 21 ஆண்டில் தேசிய மின்னணு வேளாண் சந்தை நாம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக புதுச்சேரி விற்பனை குழுவிற்கு ஸ்கோச் வெள்ளி விருது மத்திய அரசின் வேளாண் அமைச்சகத்தால் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலம். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல். அதாவது என்கிறது குறள். அதாவது பசுவிற்கு நீர் தாருங்கள் என்று பிறரிடம் இரவாத நிலையே சிறந்தது என்ற வகையில் கால்நடை பராமரிப்பு பெரும்பான்மையான விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கால்நடை பராமரிப்புத்துறை கால்நடைகள், கோழிகள் போன்றவற்றை பாதுகாக்கும் விதமாக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 3,70,968 கால்நடைகள், 3,70,968 கால்நடைகள், கோழிகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு இலவச சிகிச்சை அளித்ததை தவிர 1,87,195 கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. இவ்வாட்சி பரப்பு முழுவதும் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் கால்நடை சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டன. எதிர்காலத்தில் நம் விருப்பத்திற்கு ஏற்ப உயரக கலப்பின கால்நடை கன்றுகள் உற்பத்தி செய்ய 60,008 செயற்கை முறை கருவூட்டல்கள் செயல்பட்டு அதன் மூலம் 18,738 உயரக மருத்துவ கூற்றை கொண்ட கலப்பின கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. தேசிய பால் பண்ணை மேம்படுத்த வாரியத்தில் உருவாக்கப்பட்ட மென்பொருள் வாயிலாக கால்நடை உற்பத்தி திறன் மற்றும் கால்நடை நலத்தை தகவல் வலை பின்னல் மூலம் கண்காணிப்பதற்காக புதுச்சேரி கறவை பசுக்கள் உள்ளிட்ட அனைத்து இனப்பெருக்க கால்நடைகளுக்கும்
12 இலக்க சிறப்பு அடையாள எண் கொண்ட காது வில்லை பொருத்தும் பணி செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 62,539 கால்நடைகளுக்கு காது வில்லைகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் 59,720 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் புறக்கடை கோழி வளர்ப்பினை ஊக்கப்படுத்தும் விதமாக 3,700 இருவித பயன்பாடு கொண்ட கிரிராஜா இன கோழிகள் அரசு கோழி பண்ணைகளில் வளர்க்கப்பட்டு விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளன. ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்விக்காக சென்ற ஆண்டு ரூபாய் 17,28,00,000 உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு கால்நடை இனவிருத்தி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அல்லாத விவசாயிகளுக்கு கன்று மற்றும் மாட்டுத் தீவனம் 75 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளது. 1,79,00,000 செலவில் 4,221 கறவை பசுக்களுக்கு மாட்டுத் தீவனமும் மற்றும் 51,80,000 செலவில் 1,369 கிடேரி கன்றுகளுக்கு கன்று தீவனமும் வழங்கப்பட்டுள்ளன. கலை மற்றும் பண்பாடு. வயதான 219 நலிந்த கலைஞர்களுக்கு 6 தமிழ் அறிஞர்கள் மற்றும் கலைமாமணி விருது பெற்ற 72 நபர்களுக்கு நிதி உதவியாக 84,91,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 5 நாட்கள் இணையதளம் மூலம் நடத்தப்பட்ட நாடக திருவிழாவில் 27 நாடக குழுக்கள் பங்கேற்றன. குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை பொலி. அதாவது வறியவரின் கொடும் பசியை தீர்ப்பதே கடமை என தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் நேரடி பண பயன் வழங்கும் திட்டத்தையும் மற்றும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவியினை நேரடி பண பயன் மூலமாகவும் இவ்வாட்சி பரப்பின் அனைத்து வட்டார பகுதிகளிலும் அரசு செயல்படுத்தி வருகிறது. கடந்த நிதி ஆண்டில் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் மாதந்தோறும் ரூபாய் 11,40,00,000 வழங்கப்பட்டு சுமார் 6,18,000 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வரும் இலவச அரிசி திட்டத்தின் கீழ் கடந்த நிதி ஆண்டில் ரூபாய் 235 கோடி செலவு செய்யப்பட்டு சுமார் 3,44,000 குடும்ப அட்டைகள் பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளனர். பிரதம மந்திரியின் கரீப் அன்ன யோஜனா அதாவது ஏழைகளுக்கு உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் கோவிட்-19 நிவாரணமாக மத்திய அரசால் வழங்கப்பட்ட உணவு தானியங்கள் தகுதியுடைய சுமார் 1,78,000 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டன. குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை தொடர்பான சேவைகளை இணைய வழி மூலம் வழங்குவதற்கு மற்றும் ஒரே தேசம் ஒரே குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை திட்டம் ஆகியவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. கூட்டுறவு. கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவு இயக்கங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நிதி நெருக்கடிகள் இருந்த போதிலும் புதுச்சேரி அரசு கூட்டுறவுக்காக தொடர்ந்து நிதி உதவிகளை வழங்கி வருகிறது. தரமான பால் உற்பத்தி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியில் உள்ள தொடக்க கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களில் 1,85,00,000 செலவில் 15 அதிக கொள்ளளவு கொண்ட குளிர்கலன்கள் மற்றும் 15 தானியங்கி பால் சேகரிப்பு பிரிவுகளை பான்லே நிறுவியுள்ளது. தேசிய பால்வள மேம்பட்டு திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட நிதி உதவி மூலம் ரூபாய் 85 லட்சம் மதிப்பிலான அதிநவீன பால் ஆய்வு கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. தேசிய விவசாய மேம்பட்டு திட்டத்தின் கீழ் 50 லட்சம் மதிப்பிலான குளிர்பதன கட்டமைப்புடன் கூடிய 2 வாகனங்கள் பால் மற்றும் பால் பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக வழங்கப்பட்டுள்ளன. காரைக்கால் பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் குளிரீட்டும் வசதிகள் மற்றும் பால் பதனிடும் பிரிவு ரூபாய் 45 லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தொடக்க கூட்டுறவு வீட்டு வசதி சங்க உறுப்பினர்கள் பெற்ற வீட்டு வசதி கடனுக்கான நிலுவைத் தொகைக்கு அபராத வட்டியை தள்ளுபடி செய்யும் திட்டத்தை செயல்படுத்தியதன் மூலம் 555 சங்க உறுப்பினர்களிடமிருந்து ரூபாய் 15,97,00,000 வீட்டு வசதி கடன் நிலுவைத் தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. மேலும்
அபராத வட்டித் தொகை தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்களுடைய கடன் சுமையும் குறைக்கப்பட்டுள்ளது. மின்விசை. இவ்வாட்சி பரப்பில் தேவையான அளவிற்கு மின்சாரம் இருப்பதால் தொடர்ந்து தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். இதை அரசு மின் பகிர்மான கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இதற்காக 58 கோடியே 27 லட்சம் செலவிடப்பட்டிருக்கிறது. 200 kVA திறன் கொண்ட 16 பகிர்மான மின் மாற்றிகள் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 872 மீட்டர் உயர் மின் அழுத்த புதை மின் வடங்கள் மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து அமைக்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த மின் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 517 மீட்டர் நீளத்திற்கு 22 kV புதை மின்வட மின்னூட்டிகளும் 315 kVA திறன் கொண்ட 7 பகிர்மான மின் மாற்றிகளும் மற்றும் 63 kVA திறன் கொண்ட ஒரு பகிர்மான மின் மாற்றியும் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் 3.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு 11 kV புதை மின் வடங்களும் 2800 ஒரு முனை மின் அளவிகளும் மற்றும் 841 மும்முனை மின் அளவிகளும் புதுச்சேரி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன. தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா திட்டத்தின் கீழ், அதாவது தீனதயாள் உபாத்யாயா கிராம மின் வசதி திட்டம், அதன் மூலம் 6 பகிர்மான மின் மாற்றிகள் புதுச்சேரியில் கிராம பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. 8858 ஒரு முனை மின் அளவிகளும் மற்றும் 1773 மும்முனை மின் அளவிகளும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் 887 பகிர்மான மின் மாற்றிகளுக்கான மின் அளவிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்திய சூரிய ஒளி ஆற்றல் நிறுவனத்திடமிருந்து 140.64 மெகாவாட் காற்றாலை மின்சாரத்தை வாங்குவதற்கான மின் விற்பனை ஒப்பந்தம் 24/5/2020 அன்று கையெழுத்தாகி உள்ளது. மேலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நோக் என்ற இடத்தில் அமையவுள்ள தேசிய அனல் மின் நிறுவனத்தின் புதிய சூரிய மின்சார ஆலையிலிருந்து 100 மெகாவாட் சூரிய மின்சாரம் பெறுவதற்கான மின் விற்பனை ஒப்பந்தம் தேசிய அனல் மின் நிறுவனத்திடம் 5/1/2021 அன்று கையெழுத்தாகி உள்ளது. 12.98 மெகாவாட் பவர் திறனுள்ள சூரிய மின்சக்தி பேனல்கள் கட்டடங்கள் மேல்தளங்களில் அமைக்கப்பட்டு புதுச்சேரியில் பகிர்மான மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் காரைக்கால் பகுதியில் தனியார் நிறுவனத்தின் மூலம் 10 மெகாவாட் திறனுள்ள சூரிய மின்சக்தி பேனல்கள் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டு மின் கட்டமைப்புடன் 24/3/2021 அன்று வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளன. 8927 வீடுகளும் 1389 வர்த்தக நிறுவனங்களுக்கும் 34 வேளாண் பம்பு செட்டுகளுக்கும் மற்றும் 231 தெரு விளக்குகளுக்கும் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய மின் இணைப்பை பெறுவதற்கான விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் விண்ணப்பித்து பயன்பெறும் வகையில் இத்துறைக்கு இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். குறைந்து வரும் நிலவள ஆதாரங்கள் மற்றும் மிக விரைவாக பெருகி வரும் மக்கள் தொகை அடிப்படையில் நோக்குங்கால் மீன்வளம் அதிக முக்கியத்துவத்தை பெறுகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவீர்கள். மீனவர் சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் இந்த அரசு முனைப்புடன் உள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நிவாரணமாக 17,601 மீனவ குடும்பங்களுக்கு தலா 5,500 வீதம் சுமார் 9,68 லட்சம் சென்ற ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு மழைக்கால நிவாரணமாக மீனவ குடும்பம் ஒன்றிற்கு ரூபாய் 2,500 வீதம் 15,983 மீனவ குடும்பங்களுக்கு சுமார் ரூபாய் 4 கோடி வழங்கப்பட்டுள்ளது. 7,805 மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த முதியவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக ரூபாய் 18 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பதிவு பெற்ற மீன்பிடி படகுகளை பராமரிக்க ஆகும் செலவை ஏற்கும் விதமாக 431 இரும்பு
மரத்திலான விசைப்படகுகள் மற்றும் கண்ணாடி நுண் இழை படகுகளுக்கு முறையே ரூபாய் 20,000 வீதம் மற்றும் 10,000 வீதம் என 64,10,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள் தங்களுடைய மீன்பிடி படகுகளை காப்பீடு செய்யும் பொருட்டு தாங்கள் செலுத்திய வருடாந்திர காப்பீட்டு சந்தா தொகையில் 75 விழுக்காடு மானியமாக 21,71,322 மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இயந்திரம் பொருந்தாத படகுகள் வலையுடன் சேர்ந்து வாங்குவதற்கு 50 விழுக்காடு மானியமாக 15 மீனவ பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 2,78,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் படிக்கும் 161 சிறந்த மீனவ சமுதாய மாணவர்களுக்கு ரொக்க பரிசாக 9,63,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் விசாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் உள்ள மத்திய மீன்வள நிறுவனமான கடல் மற்றும் பொறியியல் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பாரத பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ், அதாவது மீன் மற்றும் மீனவர் வளம் மேம்பாடு திட்டம், புதுச்சேரி பகுதியை சார்ந்த 5,026 மீனவ பயனாளிகளுக்கு பயனாளியின் பங்களிப்பாக 1,500 ரூபாய் 1,500 மற்றும் மத்திய அரசின் பங்களிப்பாக ரூபாய் 3,000 சேர்த்து 4,500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. கிசான் கடன் அட்டையின் வாயிலாக 169 மீனவர்களுக்கு வங்கிகளின் மூலம் கடனாக மொத்தம் 1,12,00,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. வனம் மற்றும் வனவிலங்கு புதுச்சேரி ஆட்சி பரப்பில் சுமார் 65,677 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. மணப்பட்டு வனப்பகுதியில் பெருமளவில் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள வன நாற்றங்கால் இடம் பூங்கா பயன்பாட்டிற்காக உழவர்கரை நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல முழு உருவ மாதிரிகள் சமீபத்தில் கட்டப்பட்ட கருத்து விளக்க மையத்தில் கூடுதல் சிறப்பூட்டும் வகையில் நிறுவப்பட உள்ளன. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அதாவது முடிந்த இடத்திலெல்லாம் செயல்புரிவது நல்லது, செய்ய இயலாத போது தக்க உபாயத்தை அறிந்து செய்தல் நல்லது என்ற அடிப்படையில் கோவிட்-19 பரவல் காரணமாக ஏற்பட்ட எதிர்பாரா சுகாதார நெருக்கடிகளை முனைப்புடன் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்ட முன்கள பணியாளர்களை கொண்டு அரசு சிறம்பட கட்டுப்படுத்தியது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர்கள். இந்த மகத்தான பங்களிப்பை அளித்த அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த வாய்ப்பின் மூலம் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு உறுப்பினர்கள் அவர்களுக்காக கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். முதல் அலையைப் போல இல்லாமல் தற்போது கோவிட்-19 இரண்டாவது அலை பெரிய அளவில் உயிர் சேதங்களை ஏற்படுத்திய போதிலும் இரண்டாவது அலையின் தீவிரம் பெரும் அளவில் குறைந்துள்ளது. நமக்கு பெரும் நிம்மதியை தருகிறது. இருப்பினும் இவ்வாட்சி பரப்பு மக்கள் கவனக்குறைவின்றியும் மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எத்தகைய தளர்வின்றியும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த மேன்மை மிகு அவையின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உள்ள அனைத்து 89 துணை மையங்களிலும் மருத்துவ அதிகாரிகளை நியமனம் செய்த வகையில் நாட்டில் புதுச்சேரி முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். இதற்கும் உறுப்பினர்கள் தங்களது வரவேற்பை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் புதுச்சேரி முதன்மை மாநிலமாக திகழ்கிறது, அதில் நான் பெருமைப்படுகிறேன். 2020-21 நிதி ஆண்டில் 40 ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் 81 துணை மையங்களை சுகாதார நல வாழ்வு மையங்களாக அரசு மாற்றியுள்ளது. கணியுடன் கூடிய வலை நிழலி, அதாவது வெப் கேமரா மற்றும் அச்சுப்பொறிகள் பிரிண்டர்ஸ் அனைத்து சுகாதார நல்வாழ்வு மையங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து துணை செவிலியர்களுக்கும் டேப்லெட் பிசி மற்றும் அங்கீகாரம் பெற்ற சமூக சுகாதார ஆர்வலர்களுக்கு ஆஷாஸ் திறன் பேசிகளும் ஸ்மார்ட் போன்ஸ் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார நல்வாழ்வு மையங்களுக்கு மருத்துவ ஆய்வக உபகரணங்கள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளன.
சுகாதார நல்வாழ்வு மையங்களில் யோகா மண்டபம், மூலிகை தோட்ட கட்டுமானம், தனிச்சின்னம் வடிவமைத்தல் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் உட்பட கட்டடங்களை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டம், பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் 31/12/2020 மூலம் துவங்கப்பட்டு தற்போது 2ஆம் ஆண்டிலும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் செலவை மத்திய அரசு 60 விழுக்காடு, மாநில அரசு 40 விழுக்காடு என்ற அளவில் ஏற்றுக்கொள்கிறது. நமது ஆட்சி பரப்பின் இந்த திட்டத்தின் கீழ் 1,03,36 குடும்பங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. 13/1/2020 முதல் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் மாநில திட்டமான வறுமை கோட்டிற்கீழ் உள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தையும் இணைத்துள்ளதன் காரணமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 88,719 குடும்பங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இந்திய தர நிர்ணய குழுவின் கள ஆய்விற்கு பின் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் அரசு மருத்துவமனைக்கு வெண்கல தல நிர்ணய சான்றிதழும் மற்றும் உழவக்கரை நகராட்சியில் தூய்மையான மருத்துவமனைகள் மற்றும் பிரிவில் இந்த மருத்துவமனைக்கு சுகாதார மற்றும் தூய்மையில் 2ஆம் தரவரிசையும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களிடம் பரிந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு அரசு மருத்துவமனைக்கும் உழவக்கரை சுகாதார நிலையத்திற்கும் நமது பாராட்டுதலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்திற்கு 100 மெகா போர்ட்டபிள் எக்ஸ்ரே இயந்திரமும், போர்ட்டபிள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இயந்திரமும், இசிஜி இயந்திரமும், முழு தானியங்கி உயர் வேதியியல் பகுப்பாய்வு இயந்திரமும் மற்றும் அறுவை சிகிச்சை துறைக்கு 15 லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்ட இருமுனை மற்றும் அல்ட்ராசவுண்ட் எனர்ஜி ஜெனரேட்டரும் வாங்கப்பட்டு நோய் கண்டறியும் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அல்ட்ராசவுண்ட் கலர் டாப்லர் 15,75,000 ரூபாய்க்கும் மற்றும் எலும்பியல் உள் வைப்புகளுக்கு ஆர்த்தோ இம்ப்ளான்ஸ் வைக்கப்பட்டுள்ளன. ஒரு புதிய முயற்சியாக தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு குழுவும் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனையும் இணைந்து இவ்வாட்சி பரப்பின் 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து சுகாதார நல்வாழ்வு மையங்களிலும் நீரிழிவு விழித்திரை நோய் பரிசோதனை முகாம்களை நடத்தி நீரிழிவு விழித்திரை பாதுகாப்புக்கான சிகிச்சைகளை இலவசமாக அளித்துள்ளன. இவ்வாட்சி பரப்பில் உள்ள அனைத்து அரசு பிராந்திய மருத்துவமனைகளிலும், மருத்துவக் கல்லூரிகளிலும் மற்றும் அரசு சாரா அமைப்பு மருத்துவமனைகளிலும் கண் புரைக்கான இலவச அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நடமாடும் கண் மருத்துவமனைகள் மூலம் இலவச IOL அதாவது கண்புரை அறுவை சிகிச்சைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைக்கான வசதிகள் உள்ள சுகாதார நல்வாழ்வு மையங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த ஆண்டு சுமார் 10,851 நபர்களுக்கு கண் புரைக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 4,819 நபர்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு பல்வேறு பள்ளிகளிலும் பயிலும் 7,615 மாணவர்களுக்கு விரிவான கண் பார்வை பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதில் ஒளி விலகல் பார்வை குறைபாடு உள்ள 805 மாணவர்களில் 379 மாணவர்களுக்கு இலவச கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு முழுமையான கோவிட் மருத்துவமனையாக மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து அத்தியாவசிய தேவைகளுக்கான திரவ ஆக்சிஜன் சேமிப்பு திறனை அதிகரித்து கூடுதலாக 10 KL LMO கலன் நிறுவப்படும். ஆக்சிஜன் படுக்கைகளின் எண்ணிக்கை 100 235 உயர்த்தப்பட்டும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கூடுதலாக 200 ஆக்சிஜன் படுக்கைகள் ஏற்படுத்தும் பணிகள் செயல்பாட்டில் உள்ளன. இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மற்றும் கட்டுப்பாட்டில் வராத 42 திருக்கோயில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 2,61,00,000 மானிய கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. நலிவிற்ற 198 கோயில்களுக்கு ரூபாய் 20,000 மீதம் ஒரு கால பூஜை செய்விக்க ரூபாய் 39,60,000 நிதி வழங்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் 10 கோயில்கள் உட்பட மொத்தம் 20 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வக்ஃபு வாரியத்தில் பதிவு பெற்ற உலமாக்களுக்கு மாதாந்திர ஊதியமாக தலா ரூபாய் 2,000 வீதம் 9 உலமாக்களுக்கும் மற்றும் காலஞ்சென்ற உலமாக்களின் மனைவி ஒருவருக்கு 1,000 என வீதம் ரூபாய் 2,28,000 ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 821 சிறுபான்மையினர் இஸ்லாமிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விதமாக 20,61,000 புதுச்சேரி வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
தொழில்கள் பொருள், கல்வி, காலம், வினையினோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் என்பது குறள். அதாவது ஒரு செயலை செய்யுமிடத்து பொருள், கருவி, காலம், செயல், இடம் ஆகியவற்றை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்ற வகையில் பல்வேறு வர்த்தகங்கள் மேம்படுத்தப்பட்ட திறன் பயிற்சி திட்டங்களை ஊக்குத்தொகையுடன் அரசு வழங்கி வருகிறது. 35 அட்டவணை இனத்தைச் சேர்ந்த இளைஞர்களை சேர்த்து மொத்தம் 164 இளைஞர்களுக்கு பல்வேறு வர்த்தகங்களில் உதவித்தொகையுடன் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் 43,28,000 ரூபாய் மதிப்பீட்டு செலவில் புதிய குழுக்களாக 123 நபர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்களிடம் கொண்டு செல்லும் விதமாக புதுச்சேரி கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த முகாம்களில் தொழிலாளர் நலத்துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, சமூக நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, வேளாண் துறை, மீனவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறையின் MSME சென்னை மற்றும் புதுச்சேரி மையங்கள் கலந்து கொண்டன. தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மேம்படுத்தப்பட்ட தையல் பயிற்சி அளிக்கப்பட்டதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள் பலன் அடைந்துள்ளனர். கைவினை தொழில்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 108 வேலையில்லா கிராமப்புற மக்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய கைவினை பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. தென்னை நார் தொழில்கள் மேம்பட்டு திட்டத்தின் கீழ் 15 அட்டவணை இன பயனாளிகளையும் சேர்த்து 63 நபர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய கயிறு திரித்தல் மற்றும் கயிறு மிதியடி தயாரித்தல் ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 46,18,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. வேலையில்லா இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு வங்கிகளின் மூலம் 132 தொழில் முனைவோர்கள் தொழில் தொடங்க ரூபாய் 28 லட்சம் மானியத்துடன் 78,78,000 வங்கி கணக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் சுய தொழிலை தொடங்கியுள்ளனர். பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் சுய தொழில் தொடங்கி தொழில் முனைவோர்களை உருவாக்கும் விதமாக 44 தொழில் முனைவோர்கள் தொழில் தொடங்க ரூபாய் 1,17,00,000 மானியத்துடன் ரூபாய் 3,09,00,000 வங்கிக் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய மருத்துவத்துறை மற்றும் ஹோமியோபதி. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். அதாவது மருத்துவர் நோயாளியின் நிலை, நோயின் அளவு, மருந்து கொடுக்கும் காலம் அறிந்து மருத்துவம் செய்ய வேண்டும் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப கோவிட்-19 பரவலின் போது கட்டுப்பாட்டு பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொருட்டு நிலவேம்பு குடிநீர் மற்றும் கபசுர குடிநீர் ஆகிய சித்தா மருந்துகள் வழங்கப்பட்டன. பொதுமக்களை நாடிச் சென்று மருந்துகள் வழங்குதல் மற்றும் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. காரைக்காலில் ஆயுஷ் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. தேசிய ஆயுஷ் நல வழிகாட்டுதலின்படி துணை செவிலியர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற சமூக சுகாதார ஆர்வலர்களுக்கு சித்தா ஆயுர்வேத குறித்து விழிப்புணர்வு பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்ணடிப்பேட்டில் உள்ள சமூக சுகாதார நிலையத்திலும் திருப்புவனை, அபிஷேகப்பாக்கம் மற்றும் அரியூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மூலிகை தோட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கோவிட்-19 குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு ஆயுஷ் குவாத், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திகள் உருவாக்கும் மருந்துகள் வழங்கப்பட்டன. வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள ஆயுஷ் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் இந்திய மருத்துவத்துறை மற்றும் ஹோமியோபதி பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இயங்கும் அனைத்து நல்வாழ்வு மையங்களிலும் யோகா வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்பம். புதுச்சேரி ஒன்றியத்து ஆட்சி பரப்பின் தகவல் தொழில்நுட்ப துறையின் மேம்படுத்தும் விதமாக இந்திய அரசு இணையதளங்களில் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க துறைகளில் அதிகாரப்பூர்வ வலைதளங்களின் சீரமைப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் எளிதாக பயன்படுத்தும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. மொத்தமுள்ள 55 அரசு துறைகளில் இதுவரை 24 துறைகளின் வலைதளங்கள் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. மீதமுள்ள 31 துறைகளுக்கு வலைதளங்களை விரைவாக தொடங்குவதற்கான தேவையான தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படும். வலைதள தகவல் மேலாளர்களுக்கு வலைதள உள்ளடக்க பணிகள் குறைத்து தேவையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு அலுவலக ஆட்டோமேஷன் என்னும் 3 மாத பகுதி நேர பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. உள்ளாட்சி. சாலைகள், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி,
சமூக மேம்பாடு போன்ற அதிக அளவிலான சேவைகளை உள்ளாட்சி அமைப்புகள் வழங்கி வருகின்றன. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தூய்மை தர வரிசையை அறிவித்துள்ளது. இதில் அகில இந்திய அளவில் புதுச்சேரி நகராட்சிக்கு 258வது இடமும் மற்றும் உழவக்கரை நகராட்சிக்கு 171வது இடமும் கிடைத்துள்ளன. இதற்கு நீங்கள் பாராட்டு தெரிவிக்கலாம் புதுச்சேரி நகராட்சிக்கும் உழவக்கரை நகராட்சிக்கும். மேலும் மண்டல வாரியான தரவரிசையில் காரைக்கால் நகராட்சிக்கு 35வது இடமும், மாஹே நகராட்சிக்கு 77வது இடமும், ஏனாம் நகராட்சிக்கு 58வது இடமும் கிடைத்துள்ளன. இதற்கு உறுப்பினர்கள் இந்த நகராட்சிகளுக்கு கரவொலி மூலம் தனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளலாம். நகர்ப்புற ஏழைகளின் வாழ்வாதாரத்தை ஆதாயம் தரும் சுயதொழில் மற்றும் ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள் மூலம் மேம்படுத்துவதற்காக இவ்வாட்சி பரப்பின் நகர பகுதிகள் முழுவதும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இவ்வாட்சி பரப்பில் இத்திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 2020 மற்றும் 21ஆம் ஆண்டிற்கு சுமார் 4,19,00,000 வழங்கியுள்ளது. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் பல்வேறு கூறுகளின் கீழ் இவ்வாட்சி பரப்பிற்கு உட்பட்ட 5 நகராட்சிகளின் பணிகளை மேற்கொள்வதற்காக சுமார் 2,12,00,000 வழங்கப்பட்டுள்ளது. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களுக்கு வலுப்படுத்துவதற்காக 1697 சுய உதவி குழுக்களுக்கு சுமார் 1,70,00,000 மற்றும் 82 பகுதி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு சுமார் ரூபாய் 41,00,000 நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் சமூக அணி திரட்டல் மற்றும் நிறுவன வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கு சுய உதவி குழுக்கள், பகுதி அளவிலான கூட்டமைப்பு மற்றும் நகர அளவிலான கூட்டமைப்பு மற்றும் 3 அடுக்கு கட்டமைப்பில் நிதி உதவி வழங்கப்படுகிறது. வேலைக்கான திறன் பயிற்சி மற்றும் அதன் மூலம் வேலைவாய்ப்பை வழங்கும் திட்டத்தின் கீழ் 1716 பயிற்சி பெற்ற நகர்ப்புற ஏழைகளுக்கு ரூபாய் 2,57,00,000 செலவில் திறன் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு 1165 சுய உதவி குழுக்கள், தனிநபர்கள் மற்றும் குழு நிறுவனங்களுக்கு வங்கிகள் மூலம் 18 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 510 நபர்களுக்கு நிலையான வாழ்வாதாரத்திற்கான வணிக முயற்சிகளை மேற்கொள்ள பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 2886 தெருவோர வியாபாரிகள் கண்டறியப்பட்டு 2134 தெருவோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டையும் மற்றும் 2166 தெருவோர வியாபாரிகளுக்கு விற்பனை சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. வீடற்ற நகரவாசிகளுக்கு தங்குமிடம் வழங்கல் திட்டத்தின் கீழ் 719 வீடற்ற நகரவாசிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். உழவர்கரை நகராட்சி மற்றும் காரைக்கால் நகராட்சி பகுதிகளில் தலா ஒரு தங்குமிடமாக 2 தங்குமிடங்கள் இயங்கி வருகின்றன. அம்ருத் திட்டத்தின் கீழ், அதாவது நகர்ப்புற திட்டத்தின் கீழ் இதுவரை 6 கோடி மதிப்பில் செய்து முடிக்கப்பட்ட 19 திட்டங்களில் 8 பூங்கா மேம்பாட்டு திட்டங்களும் 5 கழிவுநீர் திட்டங்களும் மற்றும் கழிவுநீர் அகற்றும் மேலாண்மை திட்டமும் அடங்கும். தொழிலாளர் நலன், இணக்கமான உறவு மற்றும் சிறந்த வேலை செய்யும் சூழல் ஆகியவற்றின் தொழில் வளர்ச்சியை பெருக்குதல் மற்றும் பல்திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை உரிய பயிற்சிகள் மூலம் உருவாக்குதல் போன்ற தொழிலாளர் நல கொள்கைகளை இந்த அரசு பின்பற்றி வருகிறது. இதையொட்டி கோவிட்-19 பரவல் சூழல் இருந்த போதிலும் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை விரிவுபடுத்தும் விதமாக 2020 ஆண்டில் வலைதளம் மூலம் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டதில் 734 நபர்கள் கலந்து கொண்டு அதில் 188 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தொழிற்சாலை ஆய்வகம் வழங்குதல் சேவைகளான புதிய உரிமம், வரைபடம், பதிவு, புதுப்பித்தல், கொதிகலன் உரிமம், புதுப்பித்தல் மற்றும் அவ்வப்போது நடத்தப்படும் ஆய்வுகள் போன்றவற்றை மட்டுமின்றி தொழிற்சாலை சட்டம் 1984 மற்றும் இதர தொழிலாளர் சட்டம் மற்றும் விதிமுறைகள் தொடர்பான படிவங்கள் சமர்ப்பிப்பதற்கும் பதிவேற்றம் செய்வதற்கும் இணையதள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. புதிய கொதிகலன் நிறுவனங்களுக்கான பதிவு மற்றும் கொதிகலன் சான்றுகள் புதுப்பிக்கவும் இணையதளம் மூலம் ஒப்புதல் வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தில் இதுவரை 26,674 நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். கடந்த ஆண்டு மகப்பேறு நிதியாக ரூபாய் 1,32,200 ஈமச்சடங்கு உதவியாக ரூபாய் 7,000 வீதம் 9,80,000 மற்றும் இறந்த உறவினர்களின் குடும்பத்திற்கு உதவித்தொகையாக 22 லட்சம் ரூபாயும் தகுதியான உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. காவல்,
கோவிட்-19 பரவலின் போது விதிக்கப்பட்டிருந்த தடைக்காலங்களில் காவல்துறையினரின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாகும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவார்கள். அவர்கள் இந்த மேன்மைமிகு அவையின் பாராட்டுதலுக்கு உரியவர்கள் ஆவார்கள். புதுச்சேரியில் அமைதியான சூழ்நிலை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த அரசு காவல்துறையின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் உரிய கவனம் செலுத்தி வருகிறது. முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் குற்றவாளிகள், சமூக விரோதிகளின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக இன்னும் அதிக அளவிலான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான கணினி இணையதள குற்றங்களை தடுத்து மேம்படுத்தும் விதமாக ரூபாய் 69,72,200 செலவில் இணையதள தடவியல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. காவல் நிலையங்களில் 1,14,00,000 செலவில் பெண்கள் உதவி மையம் மற்றும் பெண்களை தவறான செயல்களில் ஈடுபடுத்துதல் போன்ற குற்றங்களை தடுக்கும் பிரிவுகள் நிறுவப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறையை பலப்படுத்தும் விதமாக புதிய காவலர்கள் தேர்வு செய்யும் பணியும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. துறைமுகம். புதுச்சேரி துறைமுகத்தை மத்திய அரசு திட்டமான சாகர்மாலா, அதாவது கடல் மாலை திட்டத்தின் கீழ் மேம்படுத்துவதற்காக மத்திய அரசிடமிருந்து சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கடற்கரை வரையறை பகுதிக்கான அனுமதி பெறப்பட்டு 33 கோடி ரூபாய் செலவில் 7,30,000 கனமீட்டர் மணலை தூர்வாருவதற்காக புதுச்சேரி துறைமுக முகத்துவாரம், மணற்பகுதி மற்றும் உள்கால்வாய் பகுதிகளில் மணலை தூர்வாருவதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் துறைமுகம் கடந்த நிதியாண்டில் 7.32 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டதன் மூலம் ரூபாய் 7,70,00,000 வருவாயை ஈட்டியுள்ளது. இதற்கு பாராட்டை தெரிவிக்கலாம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் விதமாக துறைமுக முகத்துவாரத்தில் 60,000 கனமீட்டர் மணல் தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் துறையின் கீழ் இயங்கும் சுய பயன்பாட்டு கடல் முனைய வசதி 6,725 டன் திரவ சரக்குகளை கையாண்டதன் மூலம் ரூபாய் 8,30,000 வருவாயை ஈட்டியுள்ளது. பொதுப்பணிகள். பொருளாதார வளர்ச்சிக்கு உட்கட்டமைப்பு மேம்பாடு ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வர். தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கவும் மற்றும் தற்போது இருக்கும் வசதிகளை பராமரித்தலிலும் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் திட்டத்தின் கீழ் 15 முக்கிய திட்டங்கள் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் 72,04,00,000 ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. சக்கரபாணி ஆற்றின் குறுக்கே செட்டிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 8,96,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை 3 மில்லியன் லிட்டர் வரை நீரை தேக்கி வைக்க உதவுவது மட்டுமன்றி செட்டிப்பட்டு மற்றும் மண்ணடிப்பட்டு கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பெருமளவில் பயனளிக்கும். மேலும் இந்த தடுப்பணை மூலம் செட்டிப்பட்டு கிராமத்தில் உள்ள 1,900 ஹெக்டேர் விவசாய நிலமும் பயன்பெறும். திருக்காஞ்சியில் சங்கரபாணி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 29,21,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள பெரிய பாலம் திருக்காஞ்சி, ஒதியம்பட்டு, தவளைக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் பயண நேரத்தை கணிசமாக குறைத்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹே பகுதிகளில் தற்போதுள்ள சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் மொத்தம் 66,88,00,000 செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வில்லியனூர், கொம்பூன், அன்பு நகரில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையமும் மற்றும் மாஹே பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி கட்டடங்கள் பழுதுபார்த்தல், புதுப்பித்தல், மேம்பாடு பணிகள் ரூபாய் 50 லட்சம் செலவில் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. ஏனாமில் டாக்டர் PR அம்பேத்கர் அறிவியல் மைய கட்டுமான பணிகள் ரூபாய் 4,75,00,000 செலவிலும் மற்றும் PK அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறைக்கான கட்டுமான பணிகள் 1,54,00,000 செலவிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வருவாய். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. அதாவது பொருள் வருவாயை அதிகப்படுத்தி அதனால் வளமையை பெருக்கி அவற்றிற்கு நேரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்குவதே சிறந்தது என்ற குறளின் வகையில் புதுச்சேரி ஆட்சி பரப்பில் குறிப்பிட்ட கோவிட்-19 பரவல் காலங்களில் பேரிடர் மேலாண்மையில் வருவாய்த்துறையினரின் பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதற்கு உறுப்பினர்கள் பாராட்டை தெரிவிக்கலாம். 2020-21 ஆண்டில் புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து கோவிட்-19 தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ள பல்வேறு துறைகள் அலுவலர்களுக்கு 12 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 7,39,00,000 சுகாதாரத்துறைக்கும், பரிசோதனை கருவிகள் வாங்குவதற்கும்,
கோவிட்-19 தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் ரூபாய் 19 கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு உணவு வழங்குதல் போன்றவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொடர்பாக IVRS தொலைபேசி சேவை பொதுப்பணித்துறையுடன் இணைந்து தாலுகா அலுவலகம் மூலம் கோவிட்-19 கட்டுப்பாடு பகுதிகளில் தடுப்புகள் அமைத்தல், காவல்துறையினருக்கு ஒலிபெருக்கி சாதனங்கள் வழங்குதல், நகராட்சி மூலம் இரவு தங்கும் விடுதிகளை ஏற்பாடு செய்தல், தேசிய மாணவர் படை, தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள் மூலம் கோவிட்-19 நோயாளிகளுடன் தொடர்ந்து இருந்த நபர்களை கண்டறிந்தல், கண்காணித்தல் மற்றும் தனிமைப்படுத்துதல், அவசர காலங்களில் இயங்கும் மையங்களில் கோவிட்-19 கட்டுப்பாடு அறை அமைத்தல் போன்ற பல்வேறு கோவிட்-19 தொடர்புடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 794 பயனாளிகளுக்கு நிதி உதவியாக 2,64,00,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. நிலங்கள் மனைகளுக்கான உட்பிரிவு பட்டா மாற்றங்கள் சப்டிவிஷன் ஏற்படும் காலதாமதத்தை களைவதில் அரசு முனைப்புடன் உள்ளது. இதன் முதல் கட்டமாக சாரம் வருவாய் கிராமத்தில் உள்ள அசோக் நகர் பகுதியில் ஒரு முழுமையான நில அளவை மற்றும் நில உட்பிரிவுக்கான அளவுகளை மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 594 பயனாளிகளுக்கு தனிப்பட்டா வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து தாலுகா அலுவலகங்களையும் நில அளவை இயக்கத்துடன் வருவாய் ஆய்வாளர்கள் மட்டம் வரையில் இணைக்க கணினிகள், அச்சு பொறிகள் மற்றும் தடையில்லா மின்சாரம் வழங்கும் கருவி ஆகியவை ரூபாய் 27 லட்சம் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. இலவச நிலம் வழங்குதல் சட்டத்தின் கீழ் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா புதுச்சேரியில் 461 குடும்பங்களுக்கு 466 குடும்பங்களுக்கும், புதுச்சேரியில் காரைக்காலில் 130 குடும்பங்களுக்கும், மாகேயில் 11 குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சி வேலை வாய்ப்பினை குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு ஏற்படுத்தி வறுமையை போக்குவதற்கு உள்ள முக்கிய திட்டங்களில் ஒன்றான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் திகழ்கிறது என்பதை நாம் குறிப்பிட விரும்புகிறேன். இத்திட்டத்தின் கீழ் 10,58,000 வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டு 47,854 கிராமப்புற குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். இதன் மூலம் 25,32,00,000 செலவில் 756 பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியை திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லா நகரமாக்கும் பராமரிப்பு பணிகளுக்காக, அதாவது தூய்மை இந்தியா திட்டம் 2 தொடங்கப்பட்டு இந்திய மத்திய அரசிடம் இருந்து வருடாந்திர செயல்பாட்டு திட்டத்திற்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 37,003 குடும்பங்கள் சுய உதவி குழுக்களை உருவாக்கியுள்ளன மற்றும் 265 குடியிருப்போர் நல கூட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. 815 சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 96 பஞ்சாயத்து நிலை கூட்டமைப்புகளுக்கு சமூக முதலீட்டு நிதியாக ரூபாய் 8,64,00,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு உறுப்பினர்கள் பாராட்டை தெரிவிக்கலாம். ரூர்பன், அதாவது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற திட்டம், அதன் கீழ் 6 பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் புதுச்சேரி பகுதியில் 3 பணிகளும், அதாவது கிருமாம்பாக்கம் ஏரி திட்டம் ரூபாய் 9 கோடிக்கும், பாகூரில் உள்ள கிராமங்களுக்கு தெருவிளக்குகள் அமைத்தல் 3 கோடிக்கும் மற்றும் பேருந்து பயணியர் நிழலகம் கட்டுதலுக்கு 2,15,00,000 ரூபாய்க்கும், காரைக்காலில் 3 பணிகளும், அதாவது திருநள்ளாறில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் திட்டம் 6 கோடிக்கும், பொது போக்குவரத்து திட்டம் ரூபாய் 63 லட்சத்திற்கும் மற்றும் வடிகாலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் அமைத்தல் 2 கோடிக்கும் உரிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. வறுமையை குறிக்கும் உத்தியின் ஒரு பகுதியாக சாலை இணைப்பில்லா வாழ்விடங்களில் சாலை இணைப்பை ஏற்படுத்த மத்திய அரசால் பாரத பிரதமரின் கிராம சாலை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் புதிய சாலைகள் உருவாக்குதல் ஆகிய இரண்டையும் பாரத பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் 2 கீழ் புதுச்சேரி ஆட்சி பரப்பு நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் 110 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான நிதியை பெறுவதற்காக மாவட்ட ஊரக மேம்பாடு அமைப்பு 48,80,00,000 ரூபாய்க்கு மாவட்ட ஊரக சாலை திட்டத்தை தயார் செய்து மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளது. இதற்கு பாராட்டை தெரிவிக்கலாம். பள்ளிக்கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வியே என்ற வகையில் கோவிட்-19 பரவலால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் வழக்கமான வகுப்புகள் தடைப்பட்டிருந்தாலும்
மாணவர்களின் கல்வி பாதிப்புக்குள்ளாமல் இருக்க இணையவழி வகுப்புகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இலவச பாடத்திட்டங்கள், நோட்டுகள் மற்றும் சீருடைகள் வழங்கல் திட்டத்தின் கீழ் 1,02,439 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். கோவிட்-19 பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்தாலும் மதிய உணவு திட்டத்தின் கீழ் 50,838 மாணவர்களுக்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய இதர வகுப்பு OEBC மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 16,192 மாணவர்களும் மற்றும் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 17,443 மாணவர்களும் பலனடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய திறனாய்வு தேர்வில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 20 மாணவர்களுக்கு ஒருமுறை ஊக்கத்தொகையாக ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. மத்திய அரசு நடத்திய தேசிய திறனாய்வு 2ஆம் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற 3 மாணவர்களுக்கு ஒருமுறை ஊக்கத்தொகையாக தலா 10,000 மாணவர் தின விழாவில் வழங்கப்பட்டது. ஏனாம் குரியப்பேட்டாவில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளி 2020 மற்றும் 21வது கல்வியாண்டு முதல் பெருந்தலைவர் காமராஜ் இளையோர் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பாராட்டை தெரிவிக்கலாம். உயர் மற்றும் உயர்தொழில் கல்வி இளைஞர்களின் வாழ்க்கை போக்கை வடிவமைப்பதில் உயர்கல்வி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வர். இவ்வாட்சி பரப்பு தொடர்ந்து ஒரு கல்வி மையமாகவும் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து உயர்கல்வி கற்க அதிக மாணவர்களை ஈர்க்கிறது. சென்டாக் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியான மாணவர்கள் நிதி உதவி பெற்று உயர்கல்வியினை தொடரும் விதமாக பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவியாக ரூபாய் 18,77,00,000 ரூபாயும் 2020-21 வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு 438 மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் 3,384 பொறியியல் கல்லூரி மாணவர்களும் மற்றும் 568 செவிலியர் கல்வி மாணவர்களும் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டம் இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் புதுச்சேரி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இது இவ்வாட்சி பரப்பில் முதல் மாநில பல்கலைக்கழகம் ஆகும். காரைக்காலில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் ஏனாம் பொறியியல் கல்லூரி ஆகவே புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் அங்கம் வகிக்கும் கல்லூரிகளாக இருக்கும். அனைத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளும் இந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கீழ் கொண்டு வரப்படும். வேளாண் பொறியியல், பெட்ரோகெமிக்கல் பொறியியல், உயர் மருத்துவ பொறியியல் போன்ற பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் பல்துறை கல்வி நிறுவனமாக நிலைநிறுத்தப்படும். பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்திற்கு புதிய வளாகம் ஒன்றை நிறுவுவதற்கு காரைக்காலில் 25 ஏக்கர் பரப்பிலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மத்திய அரசு 5 கோடியை வழங்கியுள்ளது. இந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் பிடெக் எனும் புதிய பாடப்பிரிவை 60 மாணவர்கள் சேர்க்கையுடன் மற்றும் சர்வதேச வணிக மற்றும் கண்டுபிடிப்பு முனைவோர் சுயதொழில் மேம்பாடு மற்றும் முதுநிலை வணிக நிர்வாக பாடப்பிரிவை 60 மாணவர்கள் சேர்க்கையுடன் தொடங்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. பட்டய படிப்பு, சான்றிதழ் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்புடைய வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்பிற்கான பயிற்சியினை வழங்க தேசிய மின்னணு மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் தனது மையத்தை புதுச்சேரியில் உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் தொடங்க ஒப்புதல் அளித்துள்ளது என்பது கூடுதல் நன்மையாகும். மாணவர்கள் தங்களது உயர்கல்வியை தொடர ஊக்கப்படுத்தும் வகையில் 2020 மற்றும் 21ஆம் ஆண்டில் அரசு மற்றும் அரசு சார்ந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், சட்டக்கல்லூரி, பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப கட்டணம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 10,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். 2020 மற்றும் 21ஆம் கல்வியாண்டிற்கான பிற இதர கட்டணங்களான நூலக கட்டணம், விளையாட்டு நாள் கட்டணம், பருவ இதழ் கட்டணம், கல்லூரி நாள் கட்டணம், ஆய்வக கட்டணம் மற்றும் இது போன்ற மற்ற கட்டணங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து மாணவர்களுக்கும் தள்ளுபடி செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல், மத்திய அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் செய்த மதிப்பீட்டின்படி மருத்துவமனைகளில் உயிர் மருத்துவ கழிவுகளை முறையாக அற்றுவதை உறுதி செய்ய பார் கோடிங் முறையை செயல்படுத்தியதில் நாட்டில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் இவ்வாட்சி பரப்பு முதன்மை இடத்தை பெற்றுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் 100 விழுக்காடு நிதி உதவியோடு 1,10,00,000 ரூபாய் செலவில் காட்சி அமைப்புடன் கூடிய நிகழ்நேர தொடர் மற்றும் காற்று தர கண்காணிப்பு நிலையம் ஒன்று புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் மூலமாக நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறையில் நிறுவப்பட்டுள்ளது. தூய்மை செயல் திட்டத்தின் கீழ் ஸ்வச்தா ஆக்ஷன் பிளான்
அதிக அளவில் பழ மரக்கன்றுகள் அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கத்தின் பார்வையாளர்களுக்கு ஒரு முறையே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளும் மாற்றாக துணி பைகள் வழங்கப்பட்டன. கோவிட்-19 பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பயன்படுத்தப்படும் 20 தானியங்கி சுத்திகரிப்பான்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்தின் நிதி உதவியோடு மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்களின் திறனை மேம்படுத்தி வேலை வாய்ப்பினை உருவாக்க மாசு கண்காணிப்புகள், காற்று மற்றும் தண்ணீர் மாசுபாடு என்ற பசுமை திறன் மேம்பாட்டு திட்டத்தை புதுடெல்லியில் இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் நடத்தியது. சமூக நலம். மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் மற்றும் சமூகத்தில் நலிவடைந்த பிற வகுப்பினர் ஆகியவர்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அரசு தொடர்ந்து இவ்வாட்சி பரப்பில் செயல்படுத்தி வருகிறது. இவ்வாட்சி பரப்பில் பல்வேறு திட்டத்தின் கீழ் 20,374 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளனர். 20,374 மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர நிதி உதவியாக 1,500 ரூபாய் முதல் 3,300 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஆண்டுக்கு 51 கோடியே 39 லட்சம் செலவிடப்படுகிறது. மேலும் மற்ற பயன்களான மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமண உதவி, கண்தான நிதி உதவி, ஈமச்சடங்கு நிதி உதவி, எரிபொருள் மானியம், போக்குவரத்து படி, இலவச அரிசி வழங்குதல், இலவச பேருந்து அனுமதி அட்டை, மெட்ரிக் வகுப்புகளுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய உதவித்தொகை, பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கான நிதி உதவி, தீபாவளியை முன்னிட்டு இலவச பொருட்களுக்கு ஈடான உதவித்தொகை, செவித்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி செலவினங்களை திரும்ப செலுத்துதல் போன்றவை வழங்கப்படுகின்றன. பான்கேர் சங்கத்தின் பராமரிப்பிற்காக நிதி உதவி மற்றும் புதுச்சேரி மாநில சமூக நல வாரியத்திற்கான நிதி உதவி போன்ற நிதி உதவிகள் அரசால் வழங்கப்படுகின்றன. இதுவரையில் 13,487 பிரத்யேக அடையாள அட்டைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மோட்டார் பொருத்தப்பட்ட 3 சக்கர வண்டிகள் 104 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 55 லட்சம் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைச் சட்டம் 2016 விதிகளின் அடிப்படையின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான சம வாய்ப்பு கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுக்கான தேசிய திட்டத்தின் கீழ் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையில்லா சூழலை உருவாக்கும் விதமாக மத்திய அரசு 1,17,000 ரூபாய் வழங்கியுள்ளது. அங்கு சீரமைப்பு பணிகள் முடிந்துள்ளன. பாரத பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, அதாவது ஏழைகளுக்காக உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் 70 விழுக்காடு ஊனமுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரண நிதியாக ரூபாய் 500 கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் 1,259 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விளையாட்டு நாள் கொண்டாடப்பட்டது. இதில் சுமார் 700 மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றனர். இதற்கு உறுப்பினர்கள் அந்த மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். போக்குவரத்து துறையில் வழங்கப்பட்டு வரும் சேவைக்கான சரக்கு போக்குவரத்து வாகனங்களுக்கான குறுகிய கால அனுமதிகள் வழங்குவது, போக்குவரத்து வாகனங்களுக்கான சாலை பயன்பாட்டு வரிகள் செலுத்துவது ஆகியவை கடந்த ஆண்டு கணினி மயமாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பொதுப்பணிகள், காவல், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரிகளை உறுப்பினர்களாக கொண்டு நிரந்தர சாலை பாதுகாப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவு 15 நாட்களுக்கு ஒருமுறை கூட்டங்களை நடத்தி சாலை பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளை செயல்படுத்திடவும் மற்றும் சாலை விபத்துகளை குறைப்பதற்கு உண்டான ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்ற கருத்தின் அடிப்படையில் 32வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த ஆண்டு ஒரு வாரம் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்த ஆண்டு 1 மாத காலம் நடைபெற்றுள்ளது. 2020-21 ஆண்டின் கட்டணங்கள் வரிகளின் வாயிலாக போக்குவரத்து துறையின் மூலம் 80 கோடியே 25 லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. சுற்றுலா. உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாடு சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் விரும்பப்படுகின்ற சுற்றுலா தலமாக புதுச்சேரி திகழ்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். எனினும் கடந்த ஆண்டு கோவிட்-19 பரவல் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையை கணிசமாக குறைந்துள்ளது. புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகையை அதிகரிப்பதற்கான பல முயற்சிகள் இந்த அரசு எடுத்து வருகிறது. வம்பாகீர்பாளையம்,
வீராம்பட்டினம் மற்றும் புதுக்குப்பம் பகுதிகளில் மேம்பாடு செய்யப்பட்டுள்ள கடற்கரை சுற்றுலா தலங்கள் பராமரிப்பு மற்றும் இயக்கம் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் திருநள்ளாறில் மேம்படுத்தப்பட்ட தங்கும் விடுதி வசதிகள் புதுச்சேரி ஓட்டல் அசோக் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நகர மற்றும் கிராமப்புற திட்டமிடல். பெருந்தலைவர் காமராஜ் நூறாண்டு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டம் 4 புதுச்சேரி ஆட்சி பரப்பில் அவரவர் பகுதிகளில் வீடு கட்டுவதற்கு 2வது மற்றும் 3வது தவணைகளாக 414 பயனாளிகளுக்கு நிதி உதவியாக 3,16 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பயனாளிகளின் பங்களிப்புடன் கூடிய கட்டுமான பணிகளின் கீழ் ஒட்டுமொத்தமாக 13,700 வீடுகள் 93 விழுக்காடு அளவிற்கு கட்டுமானத்திற்கு மத்திய அரசு முன்பே அனுமதி அளித்துள்ளது. ஒப்புதல் பெறப்பட்ட 12,706 வீடுகளில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை 3,224 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. வங்கிகள் மூலம் செயல்படுத்தப்படும் கடனுடன் இணைக்கப்பட்ட மானிய திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 1,950 வீடுகள் இவ்வாட்சி பரப்பின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த மக்களை சமூகத்துடன் ஒன்றிணைக்கும் விதமாக அவர்களின் நிலையான வளர்ச்சிக்கு அரசு பாடுபட்டு வருகிறது. மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 3,898 சிறுபான்மையின மாணவர்களும் மற்றும் மெட்ரிக் படிப்புக்கு பிந்தைய கல்வி தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 593 சிறுபான்மையின மாணவர்களும் பயனடைந்துள்ளனர். இதற்காக முறையே 98,84,000 ரூபாயும் மற்றும் 32,87,000 ரூபாயும் செலவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல தொழில் சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப கல்வியின் அடிப்படையிலான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 44 சிறுபான்மையின மாணவர்கள் பலனடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் 3 மாணவ மாணவியர் அரசு விடுதிகளும், காரைக்காலில் 2 மாணவ மாணவியர் விடுதிகளும் மற்றும் ஏனாமில் 1 மாணவ மாணவியர் விடுதியும் மொத்தம் 85 மாணவ மாணவியருடன் இயங்கி வருகின்றன. புதுடில்லியில் உள்ள தேசிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் நிதி மேம்பாட்டு கழகத்தின் பெற்ற கடனின் ஒரு பகுதியை திரும்பச் செலுத்துவதற்காக புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகத்தின் கடனாக 5 கோடியை அரசு சென்ற ஆண்டு வழங்கியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. தம் பொருள் என்பதம் மக்கள், அதாவது தம் குழந்தைகளே ஒருவருக்கு செல்வம் என்ற குரலுக்கு ஏற்ப மகளிர் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கும் மற்றும் மகளிருக்கு அதிகாரம் வழங்கும் வகையிலும் இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு ஏழை பெண்களின் திருமண உதவித் தொகையாக 222 பயனாளிகளுக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதேபோல விதவைகளின் மகள் திருமணத்திற்கு உதவித்தொகையாக 164 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 25,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் ஒரு பெண் குழந்தை மட்டும் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த 25 பெண் குழந்தைகளின் பெயர்களில் ரூபாய் 25,000 தேசிய சேமிப்பு பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு பெண் 2 பெண் குழந்தைகள் வைத்துள்ள குடும்ப கட்டுப்பாடை செய்து கொண்ட பெற்றோர்களுக்கு உதவித்தொகையாக ரூபாய் 30,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதி 64 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விதவைகளின் மறுமணத்திற்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மேற்கொண்ட உதவித்தொகைகளை வழங்கியதற்காக மொத்தம் 1,28,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. முதியோர் ஓய்வூதிய திட்டம் அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் முதியோர்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், திருமணமாகாத பெண்கள் மற்றும் திருநங்கைகள் என தற்போது 1,54,847 பயனாளிகள் மாதாந்திர உதவித்தொகை பெற்று வருகின்றனர். இதற்காக 2020 மற்றும் 21வது ஆண்டில் சுமார் 349,87,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைக்கு ஈடாக குறைந்தபட்சம் 2 குடும்ப உறுப்பினர்களை கொண்ட 1,21,899 குடும்ப உணவு பங்கீட்டு சிறப்பு அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 900 மற்றும் ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட 13,399 குடும்ப உணவு பங்கீட்டு சிறப்பு அட்டைதாரர்களுக்கு சுமார் ரூபாய் 450 அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 11,57,00,000 செலவிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டத்தின் கீழ் 25,939 குழந்தைகளும் மற்றும் 9,458 தாய்மார்களும் பலனடைந்துள்ளனர். இதற்காக 13 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை ரூபாய் 5,000
கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அவர்களது முதல் குழந்தை பேற்றுக்கு நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக 1,84,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டு 4,616 பயனாளிகள் பலனடைந்துள்ளனர். ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரசு சாரா அமைப்புகள் மூலம் நடத்தப்படும் 23 குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களுக்கு மானிய கொடையாக 3,40,00,000 மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் 5 அரசு குழந்தைகள் காப்பங்களுக்கு 95,41,000 ரூபாயும் மேற்கண்ட காப்பகங்களில் தங்கியிருக்கும் குழந்தைகளின் பராமரிப்பு செலவுக்காக வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு கடினமான சூழ்நிலையில் உணவு, தங்கிமிடம், உடை மற்றும் உரிய பாதுகாப்பினை வழங்கும் நோக்கத்துடன் மத்திய அரசின் திட்டமான ஸ்வதார் கிரகா திட்டம், அதாவது பெண்களுக்கான நலன் திட்டம் என்ற அரசு சாரா அமைப்பின் மூலம் செயல்பட்டு வருகிறது. இதற்கான செலவினங்களை திருப்ப செலுத்தும் விதமாக 21,18,000 ரூபாயை அரசு சாரா அமைப்புகளுக்கு அரசு வழங்கியுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம். புதுச்சேரி ஆட்சிப்பரப்பின் அட்டவணை இன மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக, பொருளாதார மற்றும் கல்வி நிலையில் மேம்பாடு அடைய இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சமுதாயத்தில் நலிந்த சமூகத்தினருக்கு கல்வியினை வழங்கும் முன்னேற்றமடைய செய்வதற்கும் இவ்வாட்சிப்பரப்பில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பள்ளிகளிலும் பயிலும் அட்டவணை இன மற்றும் பழங்குடி இன மாணவ மாணவியருக்கு எவ்வித குடும்ப வருமானத்தையும் கணக்கில் கொள்ளாமல் முழு கல்வி கட்டணத்தையும் வழங்கி உயர் தொழில் முறை படிப்புகளை இவ்வாட்சி பரப்பில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தொடரும் விதமாக புதிய திட்டத்திற்கான அரசாணை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டுள்ளது. 2020-21 ஆண்டின் அட்டவணை இனத்தைச் சார்ந்த 20,571 மாணவர்களின் கல்வி, பயிற்சி மற்றும் சுயவேலைப்புக்காக 19,60,00,000 நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமரின் வீடு கட்டும் மானிய திட்டத்தின் கீழ் 1,184 அட்டவணை இன பயனாளிகளுக்கு 10,90,00,000 வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல மாநில அரசின் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி கல்வீடு கட்டும் மானிய திட்டத்தின் கீழ் நல்ல வடிவமைக்கப்பட்ட கல்வீடு கட்ட 194 அட்டவணை இன பயனாளிகளுக்கு 2,31,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 650 அட்டவணை இன குடும்பங்களைச் சேர்ந்த ஏழை பெண்களின் திருமண நிதி உதவிக்கு ரூபாய் 75,000 வழங்கப்பட்டு 4,92,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைக்கும் விதமாக கருவுற்று மற்றும் பாலூட்டும் அட்டவணை இன தாய்மார்களுக்கு நிதி உதவியாக பயனாளி ஒருவருக்கு ரூபாய் 18,000, மகப்பேறு காலத்திற்கு முன் 9,000 மற்றும் மகப்பேறு காலத்திற்கு பின் 9,000 வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் 1,249 அட்டவணை இன பெண்கள் பயனடைந்துள்ளனர். தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள அட்டவணை இன குடும்பங்களுக்கு உதவும் வகையில் மாதந்தோறும் நிதி உதவியாக ரூபாய் 3,000 வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த ஆண்டு 7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கலப்பு திருமணம் தம்பதியருக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 2,50,000 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு இதன் மூலம் 135 திருமண தம்பதியினர் பயனடைந்துள்ளனர். இதற்காக 3,37,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2020 மற்றும் 21 ஆண்டில் 1,197 குடும்பங்களுக்கு இறந்தவர்களின் இறுதிச் சடங்கினை மேற்கொள்ள தலா ரூபாய் 15,000 நிதி உதவி வழங்கப்பட்டு இதற்காக 1,80,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் திறந்தவெளி கழிப்பிடங்களை முற்றிலும் நீக்கும் விதமாக அட்டவணை இன குடும்பங்களுக்கு கழிப்பறைகள் கட்டுவதற்காக ரூபாய் 20,000 வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணை இன பழங்குடியினர் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் குடிமை வசதி பணிகளை மேற்கொள்ள பாட்கோ மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு மானிய கொடையாக ரூபாய் 12,60,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணை இன பழங்குடியினர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 1989 சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட 31 நபர்களுக்கு நிவாரண நிதியாக 69,22,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டை உணவு பங்கீட்டு அட்டை வைத்துள்ள 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து அட்டவணை இன மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணமாக தலா ரூபாய் 5,000 வீதம் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளுக்கு நேரடி பண பரிவர்த்தனை மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு உறுப்பினர்கள் பாராட்டை தெரிவிக்கலாம். அதன்படி 2020 ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக 1,23,583 பயனாளிகளுக்கு 6,18,00,000 ரூபாய் மற்றும் 2021 ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக 1,24,172 பயனாளிகளுக்கு ரூபாய் 6,21,00,000 வழங்கப்பட்டுள்ளது. நிறைவாக
இவ்வாட்சி பரப்பு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் இந்த அரசை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். மேலும் இந்த மேன்மை மிகு அவையின் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திறமையான வழிகாட்டுதலின்படி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற கடுமையாக பாடுபடுவீர்கள் என்றும் மற்றும் எதிர்வரும் காலங்களில் வறுமை மற்றும் வேலையின்மை இல்லாத வளமைமிக்க பிரதேசமாக இவ்வாட்சி பரப்பினை உருவாக்குவீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். இந்த அரசு கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அதில் பெருமளவு வெற்றியும் கண்டிருக்கிறது. இவ்வாட்சி பரப்பு மக்கள் மற்றும் அரசு இயந்திரத்தின் ஒத்துழைப்புடன் இவ்வாட்சி பரப்பு விரைவில் கோவிட்-19 பரவிலிருந்து விடுபடும் என்று நான் நம்புகிறேன். பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணியன்ப நாட்டிற்கு இவ்வைந்து, அதாவது நோயின்மை, செல்வம், விளைவு, மகிழ்ச்சி, காவல் என்ற ஐந்தினையும் பெறுவது மாநிலத்திற்கு அழகு என்ற வகையில் இந்த சீரிய முயற்சியில் இவ்வாட்சி பரப்பு புதிய உச்சத்தை உங்களின் ஒத்துழைப்பை வேண்டி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஹிந்த், வாழ்க பாரதம், வளர்க புதுச்சேரி. நன்றி, வணக்கம்.